பெற்றார்களுக்கான ஒரு பதிவு. சீராக்காகமும் 18ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை இருக்கா எடுத்து பார்த்து வாசித்து பாருங்க. உனக்கு பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு நற்பயிற்சி அளி, இளமை முதலே அவர்களை பணிந்திருக்கச் செய். உனக்கு பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பிலே அக்கறை காட்டு. எண்ணத்திலே பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களது கற்பிலே அக்கறை காட்டு. அவர்களுக்கு மிகுதியாக செல்லம் கொடுக்காதே. நான் உருவாக்கி சொல்ல இல்லை, சீராக்காகமம் புதிய வேதாகமத்திலே புனித வேதாகமத்திலே இருக்கின்ற ஒரு பகுதி. பெற்றார்களை மிச்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. புனித வேதாகமத்திலே சொல்லுகின்ற இந்த வாக்கியத்தை குறித்து, பெண் பிள்ளைகள் இருந்தால் அவர்களை கற்பிலே அக்கறை காட்டு. இன்று எங்கு பார்த்தாலும் பெண் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள். பெண் பிள்ளைகள் ஏமாற்றப்படுகின்றார்கள். பெண் பிள்ளைகளுடைய கற்பு சூறையாக்கப்படுகின்றது. அவர்கள் தாய்க்கு சொல்லாமலே பல வகையான பிரச்சனைகளில் பெண் பிள்ளைகள் சிக்கப்படுகிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு என்ற அந்த 4 குணங்களில் இந்த நாணத்தினால் பல வேலைகளை சொல்ல முடியாமல் அவர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகள் வீட்டிலிருந்து வெளியே சென்றால் வீட்டுக்கு வருகின்ற பொழுது பிள்ளைகளுடைய பாவனைகளிலிருந்து அந்த பிள்ளைகள் என்ன நிலைமையோடு வருகிறார்கள் என்பதை தாய் தகப்பன் அறிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளும் எங்கு சென்றாலும் அம்மாட்ட வந்து முழு விஷயங்களையும் சொல்லணும். அம்மா இன்றைய காலையில் ஸ்கூலுக்கு போனால் இன்னென்ன பாடம் இந்த டீச்சர் தந்தது, இன்னென்ன பாடம் படித்தேன், நான் இன்ன ஹோம்ஒர்க்கு முழுக்க அப்ளை பண்ணணும். அம்மாவுக்கு பக்கத்துலேருந்து அம்மாவுக்கு சொல்லணும். அப்பா தான் வேலையிலே போயிடுவார். மிச்சம் கவனமாக பெண் பிள்ளைகள் நடந்து கொள்ள வேண்டும். கற்பிலே கவனமாக இருங்கள், அதிகம் செல்லம் கொடுக்க வேண்டாம் என்று புனித வேதாகமம் சொல்லுகின்றது. அதுக்காக அடித்து கிடிச்சு பிள்ளைகளை துன்புறுத்த சொல்லி நான் சொல்லவில்லை. மிகவும் கவனமாக இருந்தீர்கள். விழிப்பாக பெண் பிள்ளைகளை நீங்கள் பராமரித்துக் கொள்ளப்பட வேண்டும். ஒரு ஆண்மகன் வீட்டை விட்டு போனால் அது ஒரு சம்பவம் இரவிலே. ஆனால் ஒரு பெண் பிள்ளை இரவிலே வீட்டை விட்டு சென்றால் அது ஒரு வரலாறு. ஆகையினால் பெண் பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றாருக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டும். என்ன பிரச்சனை என்றாலும் அம்மாவோடு அப்பாவோடு ஓப்பனாக கதைக்கணும். உலகத்தில் என்னதான் பிரச்சனை வரை இல்லை, ஏன் நாங்கள் அதை மறைப்பான்? டீச்சர்ஸில் என்ன அடிச்சிருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடம் டியூஷன் போய்கள் ஒரு போயரால் நக்கல் அடிச்சிருக்கலாம், அல்லது நீங்கள் விழுந்து என்னவோ, என்ன நல்ல காரியமாக இருந்தாலும் கெட்ட காரியமாக இருந்தாலும் பெற்றோருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்து கொள்ளாமல் நீங்கள் அதை சொல்கிறது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, அமசடக்கமாக இருக்கிறேன், பேசாமல் முடிச்சு இருந்து போட்டு காயங்கள் பெருத்தவுடன் அதை சொல்லுவதால் என்ன பயன்? ஆகையினால் திருப்பி சொல்லுகின்றேன், ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் இன்று ஏவுகின்ற வாக்கியம், பெண் பிள்ளைகளுக்கு அதிகம் செல்லம் கொடுக்காதீர்கள், பெண் பிள்ளைகளுடைய கற்பிலே கவனமாக இருங்கள். பெற்றார்களே, இது புனித வேதாகமம். நான் எல்லா காட்சிகளையும் உங்களுக்கு இந்த இடத்தில் விவரிக்க விரும்பவில்லை. இறைமகன் இயேசு கிறிஸ்து, எல்லாம் வெல்ல இறைவன், அவரவர்கள் மதங்களை, என்னென்ன மதங்களை நீங்கள் இறைவனை துதித்து வணங்குகிறீர்களோ அந்தந்த மதங்களை பற்றிய சிந்தனைகளோடு உங்களுடைய பிள்ளைகளை எப்பொழுதும் கண்காணித்துக் கொள்ளுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு பதிவிலே நான் சந்திக்கின்றேன். என்றும் உங்கள் குமரேசன்.